அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் ஒரு விழா நடத்தி எங்களோட தேர்தல் அறிக்கை பிளஸ் எல்லா நண்பர்கள் எல்லா மெம்பர்ஸை சந்திக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். இன்னைக்கு சேலம்ல தொடங்கியிருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு எல்லா உறுப்பினர்களும் சந்திச்சோம். இப்போ இட் இஸ் ஆர் டியூட்டி டு மீட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர். ஸோ அந்த அடிப்படையில் சேலம்ல தொடங்கி அடுத்தது நாமக்கல், அதுக்கப்புறம் திருச்சி, அப்புறம் புதுக்கோட்டை, அப்புறம் கரூர், திண்டுக்கல், காரைக்குடி, மதுரை, இப்படி எல்லா ஊர்லயும் நடிகர் சங்கம் இருக்கு. அத்தனை உறுப்பினர்கள் சந்திக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு டீமா போய் சந்திக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஹியர் ஆஸ் ஐ ஸ்பீக் இன்னைக்கு சேலம்ல இன்னொரு 1/2 மணி நேரத்துல ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறோம். எல்லா உறுப்பினர்கள் ரசிகர் மன்ற நண்பர்களோ இல்ல வெளியாட்களோ இல்ல, கார்டு வச்சிட்டு இருக்கிற நடிகர் சங்கம் கார்டு இருக்கிற உறுப்பினர்கள் வராங்க. அது நான் இப்பவே சொல்லிடுறேன். எங்களுக்கு ரசிகர் மன்றம் நண்பர்கள் இந்த விழால கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, கூட்டம் சேர்க்கறது அவசியம் இல்லை. பிகாஸ் எங்களோட நோக்கம் எலெக்ஷன் நடக்கணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நேற்று சமரசம் பேசுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பாண்டவர் அணி சார்பில் இந்த அத்தனை நண்பர்கள் சார்பில் நான் சொல்லிக்க போற ஒரே விஷயம், there is no question of compromise. அக்டோபர் 18 ஃபேர் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு நாங்க we had to go to the court to get a stay on the previous date. அதாவது ஜூலை 15th வைக்க வேண்டிய எலெக்ஷன், புதன்கிழமை வைக்க வேண்டிய எலெக்ஷன், 2 அட்வொகேட்ஸ் முன்னிலையில எலெக்ஷன் நடக்க வேண்டியது. அதுலயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நவ் ஃபைனலி சண்டே அக்டோபர் 18 செயின்ட் எப்பா ஸ்கூல், சென்னையில உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஆப்போசிட் இருக்கிற அந்த ஸ்கூல்ல காலையில 7 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓட்டிங் நடக்க போகுது. எல்லா உறுப்பினர்களும் ஓட்டு போடணும், மனசாட்சிக்கு ஏற்றபடி ஓட்டு போடணும். அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க கேன்வாசிங் பண்ணும்போது மேக்சிமம் நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல, ஓட்டு பதிவு பண்ணணும். ஸோ அக்டோபர் 18 கண்டிப்பா எலெக்ஷன் நடக்கும். நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம், இது உறுதி. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் அதர் கிராஃப்ட்ஸ் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், டைரக்டர்ஸ் யூனியன் ஆகட்டும், அவங்க சமரசம் பேசுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதை நான் மதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் எங்களோட உணர்வுகளும் நாங்க மதிச்சு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஒரு ஆதங்கத்திலேயோ இல்லைங்க. எலெக்ஷன் எல்லா பாடிக்கும் எலெக்ஷன் நடக்கணும், அதான் முறை. 3 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். ப்ரொடியூசர் கவுன்சில்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். எல்லா எலெக்ஷனும் நல்லபடியா நடந்து நல்ல நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து அந்த பாடி வில் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி ஃபார் த நெக்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி தான் அடுத்த 3 வருஷத்துக்கு நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நல்ல வகையில ஃபங்க்ஷன் ஆகணுன்ற அடிப்படையில் எங்க அணி வெற்றி பெற்று we want to go ahead. இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்கெல்லாம் கார்த்தியும் விஷாலும் இவங்கெல்லாம் எங்க பிரச்சனைக்கு நிப்பாங்களா, கார்த்தியும் விஷால் சங்கம் எல்லாம் எப்படி நடத்தணும் தெரியுமான்னு. ஐயா, நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், there is a first for everything. பட் நானும் ஒரு தயாரிப்பாளர், நாங்களும் சொந்த நிறுவனங்கள் வச்சிருக்கோம். எப்படி நடத்த போறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. எல்லாரையும் கௌரவப்படுத்தி முதல்ல எல்லா மெம்பர்ஸ அவங்கவுங்க கோரிக்கைகளை ஏற்று அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற அடிப்படையில நாங்க வரோம். பதவியில உட்கார்ந்துதான் அந்த நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பதான் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க 3 வருஷமா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். என்கிட்ட லெட்டர் இருக்கு, 45 லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. 3 வருஷமா நாங்க அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணது காரணம் என்ன, பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். 3 வருஷமா கேட்ட கேள்விக்கு திரும்ப திரும்ப பதில் வராம நீடிச்சுட்டே இருந்தது. தென் இட் கேம் டு அ பாயிண்ட், அவங்க தான் சொன்னாங்க, அப்படி இருந்தா தேர்தலை சந்திச்சு நீங்க ஜெயிச்சு நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்ன அதே விஷயம் தான். அந்த அடிப்படையில் we decided ஓகே எலெக்ஷன்ல நிக்கிறது தப்பு இல்லைங்க. இட் இஸ் டெமோக்ரஸி, அதுல தப்பே இல்லை. ஸோ we have decided ஓகே எலெக்ஷன்ல நின்று அந்த
அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும் உறுப்பினர்களுக்கு. எஸ், we are going ahead October 18. we are not going ahead for compromise. thank you all for coming. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், சந்திச்சுட்டு then we are going to நாமக்கல் to meet. ஆண்டவர் அணி தான் வந்து இந்த ஒரு இது நாடக சங்கத்தை, இந்த நடிகர் சங்கத்தையே வந்து பிளவுபடுத்துது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சார், பிளவு இல்ல சார். தேர்தல் வந்து நடக்கும்போது அது வந்து தேர்தல் நடக்கும்போது எப்பவுமே இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 அணியா இருக்கு, நிறைய சுயேட்சை இருப்பாங்க கேண்டிடேட்ஸ். இட் இஸ் நாட் டு ஸ்பிளிட் த நடிகர் சங்கம். இது வந்து ஏன் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் அந்த கேள்வி வருது? தயாரிப்பாளர் சங்கத்துல எலெக்ஷன் நடக்குது, எல்லா சங்கத்திலும் எலெக்ஷன் நடக்குது, ஏன் அப்போ வந்து அந்த கேள்வி வரமாட்டேங்குது? ஏன் யூனிட்டி இப்ப இருக்கிறீங்க? இட் இஸ் நாட் டு ஸ்பிளிட் யூனிட்டி. இன்னும் வலுவுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சி இது. இன்னும் வலுவுபடுத்துறதுக்காக இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து வரணும், சேர்ந்து செயல்படணும், சேர்ந்து வந்து நல்லது நடக்கணும். அந்த நடிகர் சங்க நிலம் 19 கிரவுண்ட், அந்த இடத்துல எங்க பில்டிங் வேணும். நான் கேட்கல, தனிப்பட்ட முறையில நான் கேட்கல, அந்த இடத்துல பில்டிங் வரணும்னு எல்லா உறுப்பினர்களும் ஆசைப்படுறாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக தான். there is no question of creating a rift in the நடிகர் சங்கம். 11ஆம் தேதிக்கு மேல எல்லாருமே ஓரணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அணியில சொல்லிருக்காங்க. அது சாத்தியமா? இல்ல சார். சார், ஒருவேளை அவங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஓரணி அவங்க சொல்லிருக்காங்க இல்லையா, சமரசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இவங்க நல்லா செயல்படுவாங்க, இந்த அணியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நீங்க பொறுப்புல வாங்க, இது வரைக்கும் நாங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், பட் இப்போ பொறுப்பை வந்து உங்க கைக்கு கொடுக்கறோம், இளைஞர்கள் கையில குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, விசால் வந்து எந்த பதவி கேட்டாலும் நாங்க கொடுக்க தயார், விசால் சமரசத்துக்கு தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வந்து ஜனநாயக முறையில எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரே தான் வரப்போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். பேப்பர்ஸ்ல ரெக்கார்ட்ல எப்படி இருக்கணும்னா இவர் எலெக்ட் செய்யப்பட்டாரு அப்படின்றது ஒரு இருந்ததுன்னா ரெக்கார்ட்ல கரெக்டா இருக்கும். இல்ல, விஷால் வந்து சொந்த பிரச்சனைக்காக தான் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்காரு. இது நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் குடும்பம் இல்ல, நேற்று நீங்க நாங்க எல்லாமே சொந்தம் தான் சார், நடிகர் சங்கமே அவர் சொந்தம் தான். நேற்று குற்றச்சாட்டு என்னன்னா விஷாலோட சொந்த பிரச்சனை, தனிப்பட்ட முறை பிரச்சனையில தான் இந்த குடும்பத்தை உடைக்கிறாரு. இல்ல, ஒரு இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நான் ஏன் சார் சரத்குமார் சார் ராதிகா அம்மா குடும்பம் நான் ஏன் சார் பிரிக்கணும்? நான் குடும்பங்கள் சேரணுன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். சொந்த பிரச்சனைங்க எந்த பிரச்சனை சொந்தம் இல்ல, எந்த பிரச்சனை நான் கேக்குறேன். சிசிஎல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்ப வந்து சரத்குமாருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி ராதிகா மேடம் கூட மட்டும் பேசினாங்க. அந்த பிரச்சனை வந்து 3 வருஷம் முன்னாடி நடந்த பிரச்சனையா, அது அப்படியே வளர்த்து இப்போ வந்து சங்கத்தை உடைக்கிறாங்க. சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லாரும் சீனியர் ஆக்டர்ஸ். விஷால் வந்து சொந்த ஹிடன் அஜெண்டா பின்னாடி ஒரு விஷயம். நாங்க முட்டாள் கிடையாது, முட்டாளும் கிடையாது. சொல்றது ஒரே கேள்விதான், ஒரே பொருள். இல்ல, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு சார். பாண்டவர் அணிதான் அது, இளைஞருடைய அணிதான். இல்ல, எல்லாருக்குமே கடமை இருக்கு, எல்லாருமே பொறுப்பு இருக்கு. தனிப்பட்ட முறையில விஷால் ரெட்டின்னு தனிப்பட்ட பாக்குறது என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல சார், நேற்று நடந்த பிரஸ் மீட்ல வந்து சிம்பு வந்து உங்களை ஒருமையில பேசுறதோட உங்க இந்த நாடக சங்க இது தொடர்பா வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது பத்தி இல்ல, நான் நடிகன், உறுப்பினர் கார்டு இருக்கு, முறையா வந்து நான் எலெக்ஷன்ல நிக்கலாம். சோ தம்பி வந்து அது போதும். உங்க தரப்புல இருந்து ஒரு சில பேரை வந்து எதிர்முகம் அவங்களை பார்க்க முடியுது. உதாரணம் சொல்ல போனா பாக்கியராஜ் சார் லாஸ்ட் வீக் வந்து உங்க கூட இருந்தார் போல. சார், நான் இது வந்து நான் தான் சொல்றேன், இருக்காரு கேளுங்க. நேற்று வந்து இவங்க ஊர்வசியா பார்க்கும்போது பாக்கியராஜ் சார், அது நீங்க ஒரே ஒரு விஷயம், இப்போ நீ பேசுறியா? சாந்தனு இல்ல, அதான் முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் போனாங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேர் வந்தாங்க. சோ இதனால வந்து 2 ஃபங்க்ஷனுக்கும் வந்தாங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அவர் கன்சர்ன் அட் ஆல். பாக்கியராஜ் சார் பொறுத்த வரைக்கும் we were so happy. அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பிரச்சாரம் பண்ணல, அந்த குடும்ப விழால வந்து பாக்கியராஜ் சார், பிவி சரோஜாமா, அத்தனை பேர் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களுக்கு விலாசம் இல்ல,
அந்த விழா நாங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாக்கியராஜ் சார் பாக்குறதுக்கு இளம் நடிகர்கள் எல்லாருக்கும் எங்க வாய்ப்பு கிடைக்குது? ஸ்டார் நைட் ஷோலயோ இல்ல எங்கிட்டயாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல தான் கிடைக்குது. அதுதான் நாங்க சொல்றோம். சார் பாக்கியராஜ் சார் வந்து அந்த இடத்துக்கு போய் பேசினது யாருக்குமே வருத்தம் இல்ல, யாருக்குமே வருத்தம் இல்ல. ஓட்டு அன்னைக்கு ஓட்டு வந்து போடும்போது அந்த எண்ணிக்கை யாரு ஜெயிச்சாங்க, ஜெயிக்கும் போது கூட நான் சொல்ல மாட்டேன் எங்களுக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இத்தனை பேர் ஓட்டு பதிவு பண்ணலன்ட்டு. நாங்க அது சொல்ல மாட்டோம். இட் இஸ் நத்திங் ராங். சார் உங்களையும் கார்த்திக்கும் பின்னாடி யாரும் ஏக்குறாங்கன்னு தெரியும். ஒரு கேள்வி விஷால் சொன்ன மாதிரி வந்து அப்பா பிரச்சாரம் பண்றதுக்கோ நான் இந்த பக்கத்துக்கு வந்துட்டேன், நான் இங்க வந்து இந்த அணியில சேர்றேன், இந்த அணியில இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், நீங்களும் இங்க ஓட் போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சைடு போல. ஒரு ஃபேமிலியே இந்த சைடுக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த சைடுல அவருக்கு எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால ஒரு சப்போர்ட் அந்த சைடு போயிருக்காரு. மற்றபடி எந்த அணி கரெக்டா செயல்படுமோ, மொத்தமா சங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும், நாடக நடிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கணும், அது எந்த அணி செஞ்சாலும் அந்த அணி நான் சப்போர்ட் பண்ணாம சொல்லியிருக்காரு. மற்றபடி நான் இந்த சைடுக்கு எந்த அணிக்கு வந்துட்டேன், இல்ல இந்த அணிக்கு வந்துட்டேன், இவங்க தான் சப்போர்ட் பண்ணேன், இவங்களுக்கு தான் போட் பண்ணுவேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ண போல. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் எந்த அணி கரெக்டாக செயல்படும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். சமரச முயற்சியில உங்க ரஜினி கமல் வந்து இப்போ வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் இது மாதிரி கொடுக்காம இருக்காங்க. ராதிகா மேடம் சொன்னாங்க, அவங்க 2 பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சார் அதான் நான் திரும்ப சொல்றேன் சார். கமல் சார் வந்து ஹஸ் ஓப்பன்லி என்ன சொல்றது அனௌன்ஸ் த சப்போர்ட். குஷ்பு வந்து ஷி இஸ் அனௌன்ஸ் த சப்போர்ட் ஓப்பன்லி. அதனால ரஜினி சார் வந்து இந்த சப்போர்ட் ஓப்பனா சொல்லணும்னு நாங்க எதுவுமே கேட்கல. வந்து ஓட்டு நான் திரும்ப போர் அடிக்கும் உங்களுக்கு நீங்க இது கேட்கறதுக்கு. இது வந்து எல்லாரும் வந்து ஓட்டு போடணும். ஏன்னா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஒரு நேர்மையான ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ நடிகர் சங்க எலெக்ஷன் அத்தனை பேரும் வந்து உங்களுக்கு பெரும்பான்மை பதவிகள் வழங்கப்பட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா? எதுக்குமே கிடையாது. தேர்தல் சந்திக்கணும் சார். 10 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைமா தேர்தல் நடக்க போகுது சார். நாடக நடிகர்களும் திரைப்பட நடிகர்களும் ஒரே இனம், நடிகர்ங்கிற அடையாளத்தை நேரடியா வந்து ஓட்டு போடணுங்கிறதான் எங்களுடைய விருப்பம். அதுக்காக இதுக்குள்ள வந்திருக்கிறோம். அது நடக்கணும். அதற்காக எல்லாரும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நாங்க யாரையுமே குறை சொல்லலைங்க. அவங்க சைடுல இது வரைக்கும் நாங்க குறை சொல்லி ஒருத்தருக்கும் ஓட்டு கேட்கல. அவங்க என்ன வேணாலும் எங்களை பத்தி குறை சொல்லட்டும், எங்களுக்கு தேர்தல் நல்லபடியா நடக்கணும். எல்லாருடைய சங்கத்திலயும் தேர்தல்னு ஒரு விஷயம் நடக்குது. ஏன் நடிகர் சங்கத்துல நடக்க கூடாதா? இது என்னங்க, இது எங்களுக்கு என்ன விதிவிலக்கா? நீங்க வந்து காம்ப்ரமைஸ் சொல்றாங்க, தேர்தல் வந்து எல்லாரும் சமாதானமா போங்க. ஒரு தேர்தல்ன்றது நடிகர் சங்கத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே. அப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த உரிமை இல்லையான்னு தான் நான் கேக்குறேன். எதுக்காக லாஸ்ட் மினிட்ல, அதாவது 3 இயர்ஸா நடக்காத ஒரு காம்ப்ரமைஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த காம்ப்ரமைஸ். இப்ப வந்து லாஸ்ட் 1 வீக்கு முன்னாடி வந்து காம்ப்ரமைஸ்னா இது என்ன நியாயம்? நீங்க எல்லாரும் தான் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சங்கம் இருக்கு. உங்க சங்கத்துல நீங்க அப்படி எல்லாம் ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க? ஆனா எங்க சங்கத்துல பிரச்சனை வந்து அப்படி ஊரா போய் பிரச்சனை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஊரா உறுப்பினர் இருக்காங்க சார். உறுப்பினர் போறோம். உங்களுக்கு சங்கத்துல பத்திரிகையாளர் சங்கத்துக்கு ஊரா உறுப்பினர் இருந்துச்சுன்னா நீங்களும் போய் தான் பிரச்சனை பண்ணணும். நீங்க தேர்தல் அவங்க சமரசங்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? தேர்தல் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவங்க. இந்த ஊழல் நடந்திருக்கு நான் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம், முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம், இடம் கைமாறி இருக்கிறது ஊழல் நடந்து நாங்க சொல்ல கோர்ட்டு சொல்லி இருக்குது. இது எல்லாமே கோர்ட்டு. தோல்வி பயமா இருக்குமோ? தமிழக முதல்வரும் ஒரு நடிகை தான். அவங்க அங்கம் வகித்த சங்கத்துல பிரச்சனைக்காண்டி சமரசம்னு அவங்க கூப்பிட்டா போவீங்களா, போக மாட்டீங்களா? சார் ஒரு நிமிஷம், முதல்வர் அழைத்தால் சார் ஒரே ஒரு விஷயம். அது வந்து டோன்ட் பி இது ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. அது வந்து let us not go into assumptions. No, let us not go into assumptions. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட நோக்கம் வந்து சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. இங்கிட்ட இருக்கிறாங்க நாடக நடிகர்கள், இந்த நடிகர்களுக்காக வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் வந்து சந்திக்கிறது வந்து இவங்க எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் நினைக்கல, வந்து முறையா வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காக இத்தனை ஆர்டிஸ்ட் கிளம்பி வந்திருக்காங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து சங்கத்துல இறங்கி வேலை செஞ்சு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். எங்களோட நோக்கம் வந்து நல்லது நடக்கணும். இட் வில் ஹேப்பன். தட்ஸ் ஆல். சார் ஊழல் எங்களோட நோக்கம் முதல்ல வந்து நான் தான் மறுபடியும் சொல்றேன், சத்தியம் சினிமாவுக்கு எஸ்பிஎஸ் சினிமாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அது வந்து நாங்க முறையா ரத்து செய்யணும்னு நாங்க 3 வருஷமா கேட்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு சார்ந்த ஒரு பில்டிங்
நம்மளுக்கு சார்ந்த நம்ம ஷுட் ஃபெசிலிட்டேட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு பில்டிங் வரணும்னு நாங்க கோரிக்கை. எங்களுக்கு சத்தியம் சினிமா மேல தனிப்பட்ட முறையில கோபமோ இல்ல அந்த இடத்துல வந்து மல்டிபிளெக்ஸ் வரக்கூடாதுற கோபமோ இல்ல. அந்த இடத்துல வந்து மல்டிபிளெக்ஸ் கட்ட முடியாதுன்னு நான் சொல்ல, கோர்ட் சொல்லுது. தடை போட்டிருக்கு வந்து ஜட்ஜ் ஐயா வந்து கொடுத்திருக்காரு ஜட்ஜ்மெண்ட். சோ சினிமாஸோட அந்த லீஸ் ஒப்பந்தம் தவிர வந்து பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டிருக்கு. அதுல தனி திரையரங்கம், தனி அலுவலகம், நடிகர் சங்கத்துக்கான தனி அலுவலகம் எல்லாமே ஏன் காட்டல? இல்ல ஏன் காட்டல? இல்ல எனக்கு புரியல. ஒரு அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட், இன்னொன்னு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட். ஏன் இத்தனை நாள் சொல்லவே இல்லை? எனக்கு தெரியலையே. அதுதான் கேக்குறேன். அதேதான் நானும் கேக்குறேன். பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்ல 5000 ஸ்கொயர் ஃபீட் நடிகர் சங்கம் அப்படின்னு நேத்து நாங்க கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில வந்து யாரையும் குற்றச்சாட்டு பண்ணல. நிர்வாகிகள், அதுதான் நான் சொல்றேன். ஐ am not against சரத்குமார் சார் as a person. I am talking about the president of நடிகர் சங்கம். அவ்வளவுதான், அதுதான் டிஃபரன்ஸ். சோ நான் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க போனோம் கருத்து வேறுபாடு நடந்துருச்சு. இப்ப நீங்க வெற்றி பெற்றாலோ அவங்க வெற்றி பெற்றாலோ திருப்பியும் இந்த நடிகர்கள் எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் கடுமையா குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. சரத் சார் சொன்னாரு ஒற்றுமையா இருக்க முடியாதுன்னு சொன்னாரா? இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், அது அவரோட கருத்து. அதான் அது அவரோட கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒற்றுமையா இருக்கும். 5000 சதுர அடி இடத்துல 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்றாங்க. நேத்து சொன்னாங்க 40% நமக்கு இருக்கணும். பொதுவா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்னா ரியல் எஸ்டேட்ல பெரிய அனுபவஸ்தரே. அதான் ஆமா. நாங்க என்ன கேக்குறோம்னா 85000 சதுர அடியும் நடிகர்களுக்கான சொத்தா இருக்குன்னு அந்த சொத்து ஏன் நம்மளுடைய சொத்தாவே இருக்கக்கூடாது? அந்த பில்டிங் ஏன் நம்மளே கட்டிக்க கூடாது? சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய ஊரா போகணும். அண்ணன் கேட்டாரு, அண்ணனுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஊரா போகணும். இதை முடிச்சுட்டு நாமக்கல் போகணும், நாமக்கல் முடிச்சுட்டு புதுக்கோட்டை போகணும், புதுக்கோட்டை முடிச்சுட்டு திருச்சி போகணும், மன்னார்குடி போகணும், மணப்பாறை போகணும், கரூர் போகணும். அவரே சொல்ற ஊரா போய் பிரஸ் மீட் நீ வேற அனௌன்ஸ் பண்ற. ஊரா எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஒரு சங்கத்துல தான் மெம்பர்ஸ். இல்ல சார், கல்பனா கல்பனா இல்ல அது தெரியும் சார். டோன்ட் வரி. இல்ல கரெக்ட் சார். சார் இல்ல கரெக்ட் சார், புரியுது சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். இந்த மாதிரி இருந்ததே இல்ல நடிகர். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். முதல்வர் லெட்டர் அனுப்பியாச்சு சார். அப்பாயின்மெண்ட் கேட்டு 1 மாசம் ஆச்சு. we have already sent the letter. ஏன்னா அவங்க வந்து மெம்பர்ஷிப் நம்பர் 40 இல்ல? ஆமா. சோ நம்பர் 40 நினைக்கிறேன். கௌரவ உறுப்பினர் அப்படிங்கறதுனால வாக்களிக்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இல்ல அது இல்ல சார். அவங்க மெம்பர், அவங்க மெம்பர் அவங்க வாக்களி